Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui, on va faire du poulet fumé cuit. இன்னைக்கு சுட்ட கோழிக்கறியை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறேன் வாங்க. Vous pourrez bien sûr manger ce poulet tel qu'il est avec de la salade ou des frites, mais moi je vais préparer de façon à accompagner le riz. இந்த கோழி ஏற்கனவே வெந்ததொட்டு நீங்கள் இதை அப்படியே எடுத்து ஃப்ரீத்து கூடயோ சலாது வச்சு கூட சாப்பிட்லாம். ஆனால் நம்ம சோறில் போட்டு சாப்பிட்றதுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறேன் வாங்க. Voilà, ce poulet pèse 1 kg 446 grammes. இந்த கோழி வந்து 1 கிலோ 446 கிராம் இருக்குது. 1,5 கிலோ அப்பப்போ இருக்குது. Ce poulet est très facile à couper. On peut utiliser une paire de ciseaux de cuisine ou bien même à la main vous pourrez casser en gros bouts parce que c'est déjà cuit donc c'est très facile à couper. On n'a pas besoin de sortir le grand couteau. இந்த கறியை பொறுத்த மட்டிலும் இதுக்கு நீங்கள் பெரிய கத்தி எடுத்து கட் பண்ணணுன்னு கிடையாது. அப்படியே உடையும் கையாலே புட்டுன்னா இல்லைன்னா அது மாதிரி சிசர்ஸ் குவிசின் சிசோ எடுத்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுடுங்க. C'est parti les amis, on va laisser chauffer une marmite sur le feu. On va venir y verser 5 cuillères à soupe de l'huile végétale. Ici j'ai mis de l'huile de colza. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை நல்லா சூடேற மாதிரி வச்சுட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுங்க. Je dépose les morceaux de viande sur l'huile chaude. கட் பண்ணி வச்ச கோழி துண்டுகளை அந்த சூடான எண்ணெயில் போட்டுடுங்க. À présent, je suis en train de vider la totalité du plateau dans la marmite. Je vais faire revenir les morceaux sur toutes ses faces. இப்போது பிளேட்டில் இருக்கிற எல்லா துண்டுங்களையும் அந்த எண்ணெயில் போட்டுட்டு கரண்டியால் நல்லா கிளறுங்க. எல்லா பக்கமும் நல்லா சிவந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. J'ai pelé un gros oignon et 3 gousses d'ail. J'ai sorti du congélateur 4 piments extra forts et 3 ou 4 tomates que j'ai déjà prédécoupées qui sont bien glacées. Vous avez vu, c'est bien glacé, c'est bien gelé. Donc j'ai sorti tout ça. Je vais commencer par découper l'oignon. ஒரு பெரிய வெங்காயம், 3 பூண்டு பற்கள், 4 மிளகாய், பச்சை மிளகாவோ சிகப்பு மிளகாவோ உங்கள் இஷ்டம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 3 இல்லை 4 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே நான் வந்து தக்காளியும் மிளகாவையும் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தேன். எங்கள் வீட்டு தோட்டத்துது அது வந்து இப்போது குளிர் நாள்ன்றதுனால நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கிறேன். வெயில் நாளில் விளைச்சது அதனால தான் இப்படி இருக்குது. இப்போ வெங்காயத்தை வந்து அப்புறம் நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. couper l'oignon comme je fais et puis hop j'ai tourné la caméra. On va surveiller la viande aussi en même temps. Je vais retourner la viande avec ma cuillère. கரண்டியால் நல்லா கலரி விடுங்க. Je termine de couper l'oignon ainsi que l'ail, puis j'entaille dans le sens de la longueur les piments. Pour ce qui est des tomates, on peut le mettre directement comme il est déjà prédécoupé. Ça va fondre à la cuisson. வெங்காயத்தையும் பூண்டு பற்களையும் நீங்கள் கட் பண்ண பிறகு மிளகாய் எடுத்து நீட்டு வாக்கில் வந்து கீறி விட்டுடுங்க. தக்காளியை கட் பண்ண தேவையில்லை, ஏற்கனவே கட் பண்ணி தான் ஐஸில் வச்சுருந்தது, அதனால் அப்படியே போட்டுட்டா அது சூட்லேயே உருகிடும். இப்போது நான் கறி துண்டெல்லாம் எடுத்து தனியாக வச்சுன்னு இருக்கேன். Je ramasse les morceaux de viande et je viens le déposer sur le plateau. Je vois qu'au fond de la marmite, il y a de l'huile ainsi que le gras du poulet. இப்போது நம்ம கறியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, இது அடியில் பாருங்களேன் இவ்வளோ எண்ணெய் இருக்குது. நான் என்ன நம்ம இவ்வளோ ஊற்றல, இது கோழியோட கொழுப்பும் அதில் இருக்குது, அந்த தோலில் இருந்த கொழுப்பும் இருக்குது. இதுதான் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதில் தான் நம்ம வெங்காயத்தை போட்டு செவக்க வைக்க போகிறோம். J'entaille et je rajoute les piments. இப்போது மிளகாயை கீறி விட்டுட்டு அதையும் அதில் போட்டுடுங்க. Puis je vais couper l'ail et je vais aussi le rajouter dans la marmite. இப்போ வந்து பூண்டையும் கட் பண்ணி அதே பாத்திரத்தில் போட்டுடுங்க. எல்லாத்தையும் நல்லா சிவக்க வைங்க. On va les faire revenir un petit moment. À présent je rajoute les tomates. Vous avez vu, les miennes sont gelées, donc je vais les laisser un peu de temps sous couvercle pour qu'ils fondent et deviennent à la normale. Mais si vous mettez des tomates fraîches, vous pourrez juste les faire revenir telles qu'elles sont, sans les couvrir. இப்போது தக்காளி அதில் போடுறேன். இப்போ இந்த தக்காளி ரொம்ப ஐஸியாக இருக்குது, இது உருகணும். அதனால் வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிறுத்திலே இருந்துச்சுன்னா உருகிடும். இப்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தக்காளியில் செஞ்சிங்கன்னா நீங்கள் அந்த மூடி போட்டு காற்றுன்னு இருக்க வேண்டிய வேலை கிடையாது. நீங்கள் அப்படியே செவக்க வச்சு எடுத்துக்கலாம்.
Je vais maintenant mettre les morceaux de viande frits dans la sauce. இப்போது அந்த கறியெல்லாம் எடுத்து அந்த சோஸில் போட்டுடுங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா செவந்து வந்துடுதுல்ல, அதில் போட்டுடுங்க. Ici, il ne faut pas oublier que la viande est déjà fumée et salée. Donc, on va vérifier l'assaisonnement. Si il en manque, on mettra du sel. Sinon, on ne rajoute pas du sel. Parce que pour le piquant, on a mis du piment. Et pour la sauce, il y a tomate et oignon. Donc, on ne rajoute pas de sel. On vérifie juste. On va laisser cuire sur couvercle. Et puis, on va attendre. இந்த கோழியை பொறுத்த மட்டிலும் இதில் ஏற்கனவே உப்பு இருக்குது. அதே மாதிரி சுட்ட கோழின்றதுனால நல்லா வெந்தம் இருக்குது, உப்பும் இருக்குது. இப்போ நம்ம காரத்துக்காக வந்து மிளகாய் போட்டுட்டோம். சோஸுக்கு தான் தக்காளிலாம் போட்டுட்டோம். இப்போ நல்லா கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உப்பு குறைஞ்சா உப்பு போடுவோம், இல்லைன்னா உப்பு போட தேவையில்லை. Pour parfumer ce plat, je vais rajouter un peu de thym. Ce thym provient de mon jardin, je l'ai laissé sécher. Et puis, je suis en train de mettre un peu de thym. Ça va bien parfumer mon plat. Thym ஒரு மூலிகை இலை இருக்குது. அது எங்கள் தோட்டத்தில் இருக்குது. நான் அதை காய வச்சுருந்தேன். இப்போது அதை கொஞ்சம் போடுறேன். இது நல்லா வாசம் கொடுக்கும். நல்லது உடம்புக்கும், அதே நேரத்தில் வாசமும் கொடுக்கும். அதுக்காக தான் அதை போடுறேன். உங்ககிட்ட இல்லைனா பரவாயில்ல, இருந்தால் போடுங்க, இல்லைனா பரவாயில்ல. சில பேருக்கு அந்த வாசம் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இஷ்டம் இருந்தால் போடுங்க, இல்லைனா பரவாயில்ல. Ici, j'ai bien mélangé, puis j'ai vérifié l'assaisonnement. Le sel manquait, donc j'ai mis un peu de sel. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு குறைஞ்சிச்சு, அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். Je vais rajouter un peu d'eau. J'ai mis à peu près 2 cuillères plates de l'eau. Et c'était suffisant, on n'a pas besoin de rajouter beaucoup plus. இப்போது அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனேன். அந்த கரண்டி இருந்ததில் கிளறணுமே, அந்த கரண்டிலே 2 கரண்டி அளவு தான் தண்ணி ஊற்றுனேன். ரொம்ப ஊற்ற தேவையில்ல. ஜஸ்ட்டு அது கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். எவ்வளோ தான் இந்த சாப்பாடு முடிஞ்சிடுது. On mélange bien et puis on laisse mijoter un court instant. Et puis c'est fini, c'est terminé. Ceci est un plat très savoureux, il faut le manger avec du riz, mais je vous mets en garde, comme j'avais mis 4 piments, c'était hyper fort, j'arrivais pas à manger. Du coup, mon mari s'est régalé, mais moi j'ai pas pu manger cette fois-ci. La prochaine fois, je vais réduire le piment. Et si vous aimez pas le piment, réduisez le piment. Mais si vous aimez le piment, mais pas trop fort, achetez des piments doux. Et puis, ça sera un plat délicieux. இந்த ரெசிபிக்கு நான் போட்ட மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் நல்லா விரும்பி சாப்பிட்டாரு. என்னால் சாப்பிடவே முடியல, ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தது. அடுத்த முறை செய்யும் போது காரத்தை குறைச்சி செய்யணும். நீங்கள் வந்து காரம் பிரியராக இல்லைன்னா, காரம் இல்லாத மிளகா விற்கிது, அதை போட்டு செய்யுங்க. இல்லைனா ரொம்ப காரத்தை குறைச்சி செய்யுங்க. இது வந்து காரமாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் காரம் ஒத்துக்காது. எனக்கு ஒத்துக்கல, ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதை கொண்டு சொல்கிறேன். நான் ஏற்கனவே செஞ்சுருக்கிறேன், அப்போ இவ்வளோ மிளகா போட மாட்டேன். இது எங்கள் தோட்டத்து மிளகா, ரொம்ப காரமாக இருந்தது. 4 மிளகா போட்டேன். இப்போ பாருங்கள், சோறு போட்டு அது மேலே அதை போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் மீந்ததுனா கூட ஃப்ரீசரில் வச்சு டப்பாவில் வச்சு இன்னொரு நாளைக்கு நீங்கள் சாப்பிடும் போது சோறு கூட சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் மாறாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து செஞ்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். Si vous faites en très grande quantité, vous pourrez bien sûr le congeler dans une boîte hermétique. Ça se conserve au congélateur et le jour où vous aurez encore envie de remanger ce plat, vous n'aurez pas à refaire, vous aurez juste à décongeler et le déguster tel qu'il est. Le goût ne va pas changer, donc vous pourrez gagner du temps en procédant ainsi. D'ailleurs, moi j'ai déjà congelé 2 boîtes. Toutes les recettes que je vous poste sur YouTube, c'est ce que je fais chez moi au quotidien. J'aime bien partager mon savoir-faire avec vous. Et en contrepartie, soutenez-moi avec un like et abonnez-vous dès maintenant si ce n'est pas encore fait. Je vous remercie et à très vite les amis.
நண்பர்களே, நான் போடுற ரெசிபிலாம் நான் வந்து வீட்ல செய்ற ரெசிப்பிய தான் உங்களுக்கு போடுறேன். நான் டெய்லி செய்ற ரெசிப்பிய தான் உங்களுக்கு போடுறேன். இத வந்து எனக்கு தெரிஞ்சத உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நீங்க அதுக்கு பதிலா எனக்கு வந்து ஒரு லைக் போட்டு, என்னோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.